வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை திருவாரூரில் தொடங்குகிறார் மு.க. ஸ்டாலின். வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை திருவாரூரில் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவாரூரை அடுத்து ஜெயங்கொண்டம், திருவரும்பூரில் வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை திருவாரூரில் இருந்து தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக தலைவர் ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் தொடர் பரப்புரையில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார். பரப்புரையின் கடைசி நாளான ஏப்ரல் 21ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் பரப்புரையை நிறைவு செய்ய திமுக தலைவர் திட்டமிட்டிருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். முதலமைச்சர் வரக்கூடிய 2ஆம் தேதி திருவாரூரில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பிறந்த அவருடைய வீட்டில் இருந்து தொடங்குகிறார். தொடர்ச்சியாக அவருடைய திட்டம் என்பதும் வந்திருக்கிறது. வரக்கூடிய 6ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக அவர் கொளத்தூர் ஐனாவரம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஆர்ஓ ஆபீஸ்ல மனு தாக்கல் செய்கிறார். தொடர்ச்சியாக அவர் கொங்கு பகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 3ஆம் தேதி மாலை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட தொகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முதலமைச்சர் பிரச்சாரம் செய்கிறார். 4ஆம் தேதி கரூர் மற்றும் திருப்பூர், 5ஆம் தேதி நாகர்கோயில், நெல்லை, அதே போல 7ஆம் தேதி மேட்டுப்பாளையம், சூலூர், 8ஆம் தேதி பரமத்தி வேலூர், ஈரோடு ஆகிய பொதுக்கூட்டங்களிலும், அதே போல 9ஆம் தேதி தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார். 10ஆம் தேதி வேலூர், ஆரணி, 11ஆம் தேதி சிவகங்கை, மாலை மதுரை, 12ஆம் தேதி விருதுநகர், சங்கரன்கோயில், 13ஆம் தேதி தஞ்சாவூர், மயிலாடுதுறை, 14ஆம் தேதி நெய்வேலி, விழுப்புரம், 15ஆம் தேதி அணைக்கட்டு, ராணிப்பேட்டை, 16ஆம் தேதி கள்ளக்குறிச்சி, சேலம், 17 ஆண்டிப்பட்டியில் முன்னாள் முதலமைச்சர் OPS ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் செய்கிறார். அதே போல திண்டுக்கல் ஐ. பெரியசாமி மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் சக்கரபாணி உள்ளிட்டோருக்கும் பிரச்சாரத்தை செய்கிறார். அதே போல 18ஆம் தேதி ராமநாதபுரம், விளாத்திக்குளம், 19ஆம் தேதி செங்கல்பட்டு, பெரம்பலூர், இறுதியாக 21ஆம் தேதி கூட்டணி கட்சியுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரில் முதலமைச்சர் பிரச்சாரத்தை நிறைவு செய்து கொளத்தூர் தொகுதியில் வழக்கம் போல தன்னுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரம் மாலை 5 மணிக்கு நிறைவு செய்வார் என்று திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அவர் இந்த முறை அதிக அளவிலான பொதுக்கூட்டங்களிலும் காலை நேரத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கக்கூடிய திட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. பாலா, முதலமைச்சரும் தேர்தல் பரப்புரையை தொடங்கவிருப்பதால் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். முதலமைச்சர் திருவாரூரில் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks.